ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி பச்சை மிளகாய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மிளகாய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் நீல பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சின்ன பச்சை மிளகாலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊறுகாய் அப்படின்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை காம்பையும் நீங்கள் எடுத்துருங்க. மேலே லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாவை நல்லா எண்ணெயில் வதக்குங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே உள்ள விதையை கூட நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போ ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாவை நல்லா வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா இந்த அளவு வதங்கணும். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இந்த அளவு சுண்டி வரணும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. காரமாக சாப்பிட்றவங்க இதை அப்படியே சாப்பிட்லாம். இதை ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதை தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.